வணக்கமானவர்களே, இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் 10th லெசன் மேட்டர் அரவுண்டஸ் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த டீச்சிங் எய்டெல்லாம் வச்சு நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நிறைய பலூன் இருக்குது, வாட்டர் கிளாஸ் இருக்குது, பேக் இருக்குது, வெயிட்டிங் மிஷின், 2 வகையான மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா மேட்டர். We use the term matter to cover the substance and material from which the universe is composed. பருப்பொருட்கள் அப்படின்றது அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் குறிப்பதற்கான ஒரு சொல்லாகும். இல்லை எதுலெல்லாம் இந்த பருப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர் இஸ் எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ். அனைத்துலேயுமே பருப்பொருள் இருக்குது. நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய ஏர் வி ப்ரீத், த ஃபுட் வி ஈட், த பென் வி ரைட், clouds, stones, plants, animals, drop of water, அது அனைத்திலுமே. அதனால தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது அனைத்திலுமே என்ன இருக்குது, மேட்டர் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, அப்போ பருப்பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். இது நிறை மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பை கொண்டது. இந்த கிளாஸில் என்ன ஆகுது, தண்ணி அடைச்சிக்கும். இந்த பலூனில் ஏர் ஃபில் ஆகும். இந்த பேக் அப்படின்னா பேக்கில் எவ்வளோ பொருள் அடைக்க முடியுமோ அடைக்க முடியும். இட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். இது எல்லாமே நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, 8th பார்த்துருப்பீங்க. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்றத பார்ப்போம். இன் கிளாஸ் 8 யூ ஹாவ் ஸ்டடி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் அப்படின்னா இயற்பியல் நிலையில் திரவ வாயு, அதாவது லிக்யூட், சாலிட், கேசியஸ் ஸ்டேட்லலாம் மேட்டர் இருக்கும். இப்போ நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் கம்போசிஷனில் எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய பொருள், கலவை என்னது, தூய்மையற்ற பொருள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. மேட்டர் அதாவது பருப்பொருள். பருப்பொருளை எப்படி சொல்லுவோம், பியூர் சப்ஸ்டன்ஸ், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். தூய்மையான பொருள், தூய்மையற்ற பொருள். தூய்மையான பொருளில் 2 வகை இருக்குது, எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ். தூய்மையற்றதில் ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். ஒரு படித்தானவை, பல படித்தானவை. ஒரு படித்தானவைக்கு எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள், சுகர் ப்ளஸ் வாட்டர். அது ரெண்டுத்தையும் அப்புறம் ஆல்கஹால்லாம் மிக்ஸ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இல்லை நான் யூனிஃபார்ம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா, சாண்டு சுகர் கலக்கும்போது சாண்டு செப்பரேட்டாக இருக்கும், சுகர் தனியாக இருக்கும். வாட்டரையும் ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் செப்பரேட்டாக இருக்கும், ஆயில் மேலே மிதக்கும். எலிமெண்ட்ஸ் cannot be broken into simpler substance. அதற்கு மேல் பொருட்களாக பிரிக்க முடியாது. அதுதான் என்ன எக்ஸாம்பிள், காப்பர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். காம்பவுண்ட்ஸ் can be broken down into elements by chemical reactions. அல்லது வேதி வினைகள் மூலமாக என்ன பண்ணலாம், எளிய பொருட்களாக, எளிய மூலக்கூறுகளாக பிரிக்க முடியும். வாட்டர், வாட்டரில் என்னெல்லாம் இருக்குது, H2O, சுகர் C12, H22O11, சால்ட், சோடியம் குளோரைடு, NaCl. அப்போ இதெல்லாமே என்னது, காம்பவுண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ்க்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் டெஃபினேஷன் கேன் பி எக்ஸ்டெண்ட் டு இன்க்ளூட் த ஃபேக்ட் தட் எலிமெண்ட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஒரே வகையான அணுக்களால் ஆனவை. அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம, தனிமம். எக்ஸாம்பிள் பாருங்கள், அலுமினியம் இஸ் அன் எலிமெண்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி அலுமினியம் ஆட்டம்ஸ். அலுமினியம் ஒரு தனிமம் சொன்னோன்னா அதில் ஃபுல்லாக என்ன தான் இருக்கும், அலுமினியம் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் தங்கத்தில் தங்கத்தோடைய அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். ஆல் எலிமெண்ட்ஸ் கேன் பி classified according to various properties. A simple way to do this classify them as metals, non-metals and metalloids. தனிமங்களை என்ன பண்ணுறோம், அதனுடைய பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம். அது என்னவா பிரிக்குது, உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கிறோம். எலிமெண்ட்ஸ் தனிமம், மெட்டல், மெட்டலாய்ட், நான் மெட்டல்ஸ். மெட்டல் தனிமம் பார்த்தீங்கன்னா காப்பர், குரோமியம், கோல்டு, மெர்க்குரி. மெட்டலாய்டு போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக். நான் மெட்டல் எக்ஸாம்பிள் கார்பன், ஆக்சிஜன், நியான், குளோரின். காம்பவுண்ட் சேர்மங்கள். When 2 or more elements combine chemically to form a new substance, the new substance is called compound. சேர்மம் என்பது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில்
கூடியிருப்பதால் உருவாவது தான் நம்ம என்ன சொல்கிறோம் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள், கேன் சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 எலிமெண்ட்ஸ், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதில் கார்பன் எத்தனை இருக்குது? 12, ஹைட்ரஜன் 22, ஆக்சிஜன் 11. ஸோ CHO இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது? சுகர். இப்போ a compound has properties that are different from those of the elements from which it is made up of. Common salt, also known as sodium chloride, is a compound. நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பு அதுதான் வந்து sodium chloride. இது கூட ஒரு சேர்மம். It is also tasted as food. ஆனால் இதில் சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாகவும் பயன்படுத்தும் போது இது ரொம்பவும் பாய்சனஸ். ஆனால் அது வந்து ரெண்டும் சேரும்பொழுது சோடியம் குளோரைடாக மாறும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக உப்பாக பயன்படுகிறது. இங்கே பாருங்கள், ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது H2O, H 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அப்போ இது என்ன மாலிகுல்? நீர் மூலக்கூறு. இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட். இதே வந்து இன்னொரு மாடலில் போட்டிருக்கோம். OH, கார்பன் டை ஆக்சைடு, 1 கார்பன் 2 ஆக்சிஜன். எப்படி இருக்கு? டபுள் பாண்டில் சேர்ந்துருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 கார்பன் 2 ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. இது கூட எக்ஸாம்பிள் ஃபார் காம்பவுண்ட்ஸ். மிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? கலவைகள். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எலிமெண்ட், காம்பவுண்ட், தனிமத்துக்கும் சேர்மத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஒரே வகையான அணுக்களால் ஆனது. மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ தான் பார்த்தோம். 1 கார்பன் 2 ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன் இல்லை 1 ஆக்சிஜன், H2O, அது மாதிரி பார்த்தோம். the smallest particle that retains all its properties of the atom. ஒரு சின்ன ஆட்டமும் அதனுடைய ஃபுல்லாக அதனுடைய பண்பை பெற்று இருக்கும். the smallest particle that retains all its properties in the molecule. எல்லாம் சேர்ந்த பிறகு அதனுக்கு பொதுவான ஒரு பண்புகளை கொடுக்கும். cannot be broken down into simpler substance. அதை மேலும் சிறிய அணுக்களாக பிரிக்க முடியாது, துகள்களாக பிரிக்க முடியாது. it can be broken down into elements by chemical methods. இதை மேலும் தனிமங்களாக பிரிக்க முடியும். ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. மிக்சர்ஸ், கலவை. a mixture is an impure substance. தூய்மையற்ற ஒரு பொருளை தான் என்ன சொல்கிறோம்? மிக்சர்ஸ். it contains 2 or more kinds of elements or compounds or both physically mixed together in any ratio. ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம எந்த ஒரு விகிதத்திலையும் எப்படியும் ஒரு தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இல்லை ரெண்டும் சேர்ந்து உருவாகக்கூடியது தான் வந்து என்ன சொல்கிறோம்? நம்ம கலவைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா லெமன் போடுவோம், சுகர் போடுவோம், வாட்டர் போடுவோம், லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஏர் வந்து என்னென்ன மிக்சர்ஸ் இருக்குது? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அப்புறம் நோபல் கேஸ், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், அதெல்லாம் ஒரு ரொம்ப குறைந்த அளவில் இருக்கும். சாயில் என்ன இருக்கும்? கிளே, சாண்ட், வேரியஸ் சால்ட், இதை மாதிரி அனைத்து பொருட்களுமே கலந்துருக்கு. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ சொல்லணும். எந்த ரேஷியோவில் வேணால் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம்? நம்ம மிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கலவைகள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். கலவைகளுக்கும் சேர்மங்களுக்கும் உள்ள வேறுபாடு. it contains 2 or more substance. இல்லை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களாக இருக்கும். it is a single substance. compound அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு பொருளால் ஆனது. the constant may be present in any proportion. கலவையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த ஒரு விகிதத்திலையும் இருக்கலாம். the constant are present in definite proportion. ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தான் அது கலந்திருக்கும். they show the properties of their constituents. அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்னென்னலாம் கலந்துருக்கோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை காமிக்கும். they do not show the properties. the compounds may be separated easily by physical method. இயற்பியல் முறையிலேயே இதை பிரிச்செடுக்கலாம். the constant can only be prepared 1 or more chemical reactions. வேதியியல் முறையில் மட்டும்தான் இதை பிரித்தெடுக்க முடியும்.
மிக்சர்ஸ் கலவைகள். ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் ஒரு படித்தானவை, ஹெட்ரோஜீனியஸ் பல படித்தானவை. ட்ரூ சொல்யூஷன் உண்மை கரைசல். அலாய்ஸ் உலோக கலவைகள். ஹெட்ரோஜீனியஸ் பார்க்கும்போது சஸ்பென்ஷன்ஸ் தொங்கல்களாக இருக்கலாம், கொலாய்ட் குழுமங்களாக இருக்கலாம். இந்த அட்டவணையில் இருக்கக்கூடியது கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10th இதை பேஸ் பண்ணி ஒரு லெசனே வருது, அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஹோமோஜீனியஸ் and in which the components cannot be seen separately is called homogeneous mixture. கலவையிலிருந்து அதனுடைய பகுதி பொருட்களை பிரிக்க இயலாதது, அதான் என்ன சொல்கிறோம், ஹோமோஜீனியஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஹோமோஜீனியஸ் mixture பார்த்தீங்கன்னா it has a uniform composition and every part of the mixture has the same properties. பார்த்தீங்கன்னா அதனுடைய கலவைகள்லாம் ஒன்றாக கலந்து ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் டேப் வாட்டர், மில்க், ஏர், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இங்க், ஸ்டீல், ப்ரோன் அண்ட் சால்ட் சொல்யூஷன். இது எல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹெட்ரோஜீனியஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்பவுண்ட்ஸ் செப்பரேட்டாக பார்க்க முடியும். எ மிக்சர் இன் விச் த காம்பவுண்ட்ஸ் கேன் பி சீன் செப்பரேட்லி இஸ் கால்ட் ஹெட்ரோஜீனியஸ். 2 பவுல் எடுத்துப்போம். இதில் ஒன்றில் 2த்துலேயுமே ஒரு ஜஸ்ட் ½ and above வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். போய் இதில் என்ன பண்ணுறேன், ஒன்றில் சாண்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம தனியாக பார்க்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்க்குறோம், சாண்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பவுலில் என்ன ஆட் பண்ணுறேன், இங்க் ஆட் பண்ணுறேன். இங்க் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் அந்த பவுலில் என்ன கலர் இல்லை என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதை நம்மளால் திருப்பியும் ரிட்டர்ன் பழையபடி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பூன் வச்சு இதை கலக்கிடுறேன். கலக்கின உடனே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்ன இருக்கும், ஒரே பிளாக் கலர் சொல்யூஷனாகவே தெரியும். இதை பாருங்கள், இந்த சாண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கும்போது சாண்டு செப்பரேட்டாகவும் வாட்டர் செப்பரேட்டாகவும் இருக்கும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் மிக்சர். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.